ஜெயின்ஸ் இன்டர்நேஷனல் ஜெயின்ஸ் குரூப் ஆஃப் கோயம்புத்தூர் மற்றும் ஆல் இண்டியா செஸ் ஃபெடரேஷன் ஃபார் பிளைண்ட் இணைந்து இந்தியாவிலே முதன்முறையாக பார்வையற்றோருக்காக ஓபன் செஸ் டோர்னமெண்ட் ஃபார் தி பிளைண்ட் 2009 கோவையில் குஜராத் சமாஜில் அக்டோபர் 24 முதல் 28 வரை 5 நாட்கள் மிகச் சிறப்பாக நடைபெற்று இன்று கடைசி நாளான பரிசீலிப்பு விழா நிறைவு பெற உள்ளது. முதல் நாள் துவக்க நாளான 24ஆம் தேதியன்று இந்த டோர்னமெண்ட்டை டிஐஜி சிவபிரசாத் சிஆர்பிஎஃப் டிஐஜி சிவபிரசாத் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். இதில் ஆர்ஐஎஃப் கமாண்டன்ட் திரு இளங்கோ அவர்கள், கிரைம் நாவலிஸ்ட் திரு ராஜேஷ்குமார் அவர்கள், நடிகரும் டைரக்டருமான கலைமாமணி ஆர் சுந்தரராஜன் அவர்கள், தொழிலதிபர் ஸ்ரீகோபால் மகேஸ்வரி அவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள். இந்த 5 நாட்கள் இந்த டோர்னமெண்ட் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. அதற்கு வழிகாட்டுதலாக அகில இந்திய பார்வையற்ற செஸ் விளையாட்டு ஃபெடரேஷனின் பொதுச் செயலாளர் திரு சாருதத்தா யாதவ் வழிநடத்தினார்கள். இன்று வெற்றி பெற்ற வீரர்களின் பரிசளிப்பு விழாவில் முதல் பரிசு பெற்ற ஸ்ரீ கிருஷ்ணா உதுப் கர்நாடகத்தைச் சேர்ந்தவர், 2வது பரிசு குஜராத்தைச் சேர்ந்த அஸ்வின் மக்வானா அவர்கள், 3வது பரிசு சிரிஷ் பாட்டில் மகாராஷ்டிரா அவர்கள், 19 வயதுக்கு உட்பட்டவரான அண்டர் 19 முதல் பரிசு அகில் சர்மா டெல்லி, 2வது பரிசு அனில் சாண்டி மகாராஷ்டிரா, 3வது பரிசு அனந்தகுமார் நாயக் மகாராஷ்டிரா மற்றும் ஒரிசாவைச் சேர்ந்த 2 விளையாட்டு வீரர்களும் 4வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பாக விளையாடிய மகளிர் விளையாட்டில் சோபனா லோகாண்டே அண்ட் விஷாலி சாவர்கர் இருவரும் மகாராஷ்டிராவைச் சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு மதிப்பிற்குரிய கோவை மாவட்ட கலெக்டர் திரு உமாநாத் அவர்கள் பரிசளித்து கௌரவித்தார்கள். இந்த விழா இனிதே நடைபெற விளையாட்டு வீரர்களுக்கு நல்ல ஊக்கமும் ஆக்கமும் தந்து இந்த போட்டி சிறப்பாக நடைபெற உதவிய திரு கோவை ராஜா ஸ்டீல் மேனேஜிங் டைரக்டர் ராஜா அவர்களுக்கும், கோவை திரிசூல் பில்டர்ஸ் மேனேஜிங் டைரக்டர் இன்ஜினியர் திரு கார்த்திக் அவர்களுக்கும், டியூன்ஸ் அண்ட் டோன்ஸ் துபாய் திரு பிரகாஷ் அவர்களுக்கும், டெக்ஸ் இங்கிலாந்து மற்றும் ப்ளூம் எலக்ட்ரானிக்ஸ் வீராசாமி ஆசாரி கும்பகோணம் ஆகியோருக்கும் மற்றும் அனைத்து வகையிலும் உதவிய எல்லோருக்கும் எங்கள் ஜெயின்ஸ் குரூப்பின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 5 நாட்கள் ஒரு நாள் கடைசி நாளான இன்று விளையாட்டு வீரர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் தேநீர் விருந்தளித்த கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் நிர்வாகத்திற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதல் 23ஆம் தேதி முதல் இன்று வரை விளையாட்டு வீரர்களை அழைத்து புகைவண்டி நிலையத்திலிருந்து அழைத்து வந்து போட்டி அவர்கள் தங்கும் இடத்திலிருந்து போட்டி நடைபெறும் இடத்திற்கு கொண்டு வருவதும் கொண்டு செல்வதற்கும் பேருதவி புரிந்த அங்கப்பா ஸ்கூல் நிர்வாகத்திற்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த 5 நாட்களும் வீரர்களுக்கு தேவையான வாலண்டியர் சர்வீஸ் மிக சிறப்பான முறையில் எல்லோராலும் பாராட்டப்பட்டு அந்த புனித சேவை செய்த அங்கப்பா கல்லூரி மாணவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் சிறப்பு சூப்பர்வைசிங் செய்து இந்த போட்டிக்கு உதவியாக இருந்த அங்கப்பா கல்லூரி ஆசிரியர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த போட்டியில் போட்டி நடைபெற இந்த வளாகத்தை கோவை குஜராத்தி சமாஜ் வளாகத்தை தலைவர் திரு அஸ்வின் தக்கர் அவர்களுக்கும், செயலாளர் மகேந்திர தேவ் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகத்தினருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த போட்டி நடைபெற்ற 5 நாட்களும் எங்களுக்கு எல்லா உதவிகளும் புரிந்த குஜராத்தி சமாஜ் நிர்வாகத்தில் உள்ள மேனேஜர் மற்றும் பொறுப்பில் உள்ள அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கோவை மாவட்ட ஈழுவர்த்திய நலச்சங்க மகளிர் அணியினர் போட்டி நடைபெற்ற இந்த 5 நாட்களும் வந்திருந்து நல்ல அருமையான ஒரு சேவையை புரிந்தார்கள். அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களது அழைப்புக்கு இணங்க ஜெயின்ஸ்
இன்டர்நேஷனல் சென்ட்ரல் கமிட்டி உறுப்பினர் திரு லட்சுமணன் அவர்களும், ஜெயின்ஸ் ஃபெடரேஷன் போர் பிரசிடென்ட் திரு சுகுமாரன் அவர்களும் வந்திருந்து எங்களை கௌரவித்தமைக்கு அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எத்தனையோ அலுவலர்களுக்கிடையில் எங்களை அழைப்பு ஏற்று பரிசீலிப்பு விழாவிற்கு வந்திருந்து பரிசீலித்த கோவை மாவட்ட கலெக்டர் திரு உமாநாத் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 5 நாட்களும் மிகச் சிறப்பான முறையில் விளையாட்டு வீரர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், பார்வையாளர்களுக்கும் நல்ல முறையில் திருப்திகரமாக, சுவையாக, மனது நிறைவாக, சிறந்த முறையில், சிறப்பான முறையில், சிரிப்பான முறையில் உணவளித்து நல்ல சேவை புரிந்திட்ட நஞ்சண்டேஸ்வர கேட்டரிங் உரிமையாளர் திரு பாலன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் எங்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோன்று CN பழனிசாமி, காய்கறிகள் சப்ளை செய்த CN பழனிசாமி அவர்களுக்கும், மளிகை சாமான்கள் சப்ளை செய்த குமார் ஸ்டோர், சரஸ்வதி ஸ்டோர் திரு குமார் அவர்கள், ராம்நகர் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த போட்டி சிறப்பான வெற்றி பெற்றிட என்னுடன் இருந்து ஒத்துழைத்த ஃபவுண்டர் பிரசிடென்ட் ஜெயின்ஸ் குரூப் ஆஃப் கோயம்புத்தூர் ஃபவுண்டர் பிரசிடென்ட் TV அங்கப்பன் அவர்களுக்கும், திரு TCP நம்பியார் அவர்களுக்கும், ஃபெடரேஷன் வைஸ் பிரசிடென்ட் இளங்கோவன் அவர்களுக்கும், டைரக்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ராதிகா கிருஷ்ணன் அவர்களுக்கும், டைரக்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் திரு நவமணி அவர்களுக்கும், நாராயணன், சின்னதுரை, சந்தானகோபால் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். போட்டியின் கடைசி நாளான இன்று விளையாட்டு வீரர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக தங்கள் சிறப்பான இன்னிசை மலையை ஒளிந்து விளையாட்டு வீரர்களை திருப்திப்படுத்திய புகழ்பெற்ற கோவை ராஜ்மல்லிஸ் ஆர்கெஸ்ட்ரா அவர்கள் உரிமையாளர் ராஜா அவர்களுக்கும், ராஜ்மல்லிஸ் குழுவினருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து தரப்பினருக்கும் ஜெயின்ஸ் குரூப் ஆஃப் கோயம்புத்தூர் சார்பில் ஆல் இண்டியா ஃபெடரேஷன் ஃபார் செஸ் ஃபெடரேஷன் ஃபார் பிளைண்ட் சார்பில் எங்களது நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.